காலபுருஷ தத்துவ பிரகாரம் தனுசு ராசி 9வது வீடு. தனுசோட ஓனர் தான் குரு பகவான். வேலையில் பிரச்சனை இருந்தது, மேலதிகாரியால் பிரச்சனை, இல்லை கோஸ்டாஃபால் பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு ரீதியான பிரச்சனை இதெல்லாம் கிளியர் ஆகும். ஆனால் அப்புறம் கோர்ட் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கோர்ட் கேஸ், இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா நம்மளை ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போயிடும். அதனால் அதிலலாம் கொஞ்சம் கவனம் வேணும். இல்லை நீண்ட நாட்களாக எனக்கு கேஸ் நடந்துகிட்ருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படின்னா அவங்க ஒரு இறுக்கத்தில் இருக்காங்க, குடும்பத்துலேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை, வெளி உலகத்துலேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசிக்கு நான் பெரிய சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஏஜ்லேருந்து கவனமாக இருக்கணும்னா 25லேருந்து ஒரு 55 வரைக்கும் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலை ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும். கல்யாணம் பேச்சை நீங்கள் இப்போ போய் ஓப்பனாக பண்ணவே பண்ணாதீங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக போட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். படிக்கிற குழந்தைங்களுக்கு மேல் தனுசை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சித்தர் வழிபாடு வேணும். பர்டிகுலராக இன்று மெட்ரோ ஸ்டேஷன் கீழே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சித்தர்னே ஒருத்தர் இருக்கார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சித்தர் வழிபாடும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னா பரவாயில்ல, ஏதாவது ஒரு பிடிச்சு கொடுப்பாங்க. அந்த சந்தனம் போடுறாங்க பார்த்தீங்கன்னா டபுள், அந்த சந்தனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கோவிலுக்கு வராங்க பார்த்தீங்கன்னா அந்த வணக்கம் மேம். இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சிக்கு அடுத்தபடியான ஒரு ராசி என்ன அப்படின்னா தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அவங்களுக்கு? காலபுருஷ தத்துவ பிரகாரம் தனுசு ராசி 9வது வீடு. தனுசோட ஓனர் தான் குரு பகவான். ஓகேங்களா? இந்த குரு பெயர்ச்சியோட ஓனர் அவர் தான் குரு பகவான். அந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு எங்கேருந்து என்ன பார்க்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் பார்வையாக தனுசை பார்க்க போகிறார். 6ன்றது என்ன? வேலையில் இவ்வளோ நாள் வேலை இல்லைன்னவங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகேங்களா? வேலையில் பிரச்சனை இருந்தது, மேலதிகாரியால் பிரச்சனை, இல்லை கோஸ்டாஃபால் பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு ரீதியான பிரச்சனை இதெல்லாம் கிளியர் ஆகும். 6ன்றது இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லது கொடுத்துரும், ப்ளஸ் கொடுத்துரும் வேலை ரீதியாக இதெல்லாம். ஆனால் 6ன்றது என்ன அப்படின்னா வம்பு, கடன், அப்புறம் கோர்ட் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கோர்ட் கேஸ், இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா நம்மளை ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போயிடும். அதனால் அதிலலாம் கொஞ்சம் கவனம் வேணும். இல்லை நீண்ட நாட்களாக எனக்கு கேஸ் நடந்துகிட்ருக்கு, பட் எனக்கு ஒரு சொல்யூஷன் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா முடிச்சு கொடுத்துருவார். இல்லை நார்மலாக இருக்கேன் நான், எனக்கு அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா இப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். அது நார்மல் இல்லை, ஆமாம், அலர்ட் இது மாதிரிக்கும் எனக்கு எதுவும் வரலை அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். மற்றபடி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவங்களும் சனி பகவானோட தாக்கத்தில் தான் இருக்காங்க அவங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படின்னா அவங்க ஒரு இறுக்கத்தில் இருக்காங்க, குடும்பத்துலேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை, வெளி உலகத்துலேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை. கோர்ட் கேஸ் பிரச்சனைலாம் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கு, குடும்ப ரீதியான பிரச்சனைலாம் நடந்துகிட்ருக்கு, அதனால் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு. புதுசாக எதுவும் வராமல் மட்டும் பார்த்துக்குங்க. அது உங்களுடைய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பொறுத்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசிக்கு நான் பெரிய சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சை கம்மி பண்ணிட்டால் பாதி விஷயம் சால்வ் ஆகிடும். ஏன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழல். ஓகே, இந்த தனுசு ராசிக்காரர்கள் பெட்டர் டு பி எப்படின்னா காமாக சைலண்ட்டாக இருக்கிறது, மௌன விரதம் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பாக போகணும் அப்படின்னா, இப்போ இந்த படிக்கிற பசங்க இருக்கும், வேலை செய்கிற ஆட்கள் இருப்பாங்க, இல்லைனா இப்போது அவங்க வீட்லேயே ஒரு லவ் அப்ரோச் பண்ணுற ஒரு ஏஜில் கூட இருப்பாங்க. இந்த மாதிரியான பல தரப்பட்ட கேட்டகரிஸ் இருக்காங்க, வயதில் சொல்கிறேன். அப்போ ஒருத்தருக்கும் ஒன்று சொல்லும்பொழுது இந்த குரு பெயர்ச்சி இந்த ஏஜில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்ன? எந்த ஏஜ்லேருந்து கவனமாக இருக்கணும்னா 25லேருந்து ஒரு 55 வரைக்கும் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலை ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை வெளி ஆட்களாலையும் கொஞ்சம் ஒரு மாதிரி இடையூறு கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும், கொஞ்சம் கவனம் வேணும்னு. இது கல்யாணம் பேச்சை நீங்கள் இப்போ போய் ஓப்பனாக பண்ணவே பண்ணாதீங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக போட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். படிக்கிற குழந்தைங்களுக்கு மேல் படிப்புக்காக எம்எஸ் பண்ண போகிறீங்க, இல்லை மாஸ்டர் டிகிரி பண்ண போகிறீங்க, இல்லை ஃபஸ்ட்டு டிகிரியே பண்ண போகிறீங்க, நல்லாயிருக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும், படிங்க, உங்களோட ஃபுல் எஃபெக்ட் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான மார்க் கிடைக்கும், உங்களுக்கான காலேஜ் கிடைக்கும், உங்களுக்கான விஷயங்கள் நல்லாவே இருக்கும். பட் வேலை பார்க்குறவங்க புதுசாக வேலைக்கு என்ட்ராக போகிறீங்க, வேலைக்கு கேம்பஸில் போகிறீங்க, இல்லை வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ண கொஞ்சம்
ஸ்ட்ரகிள் பண்ணி முயற்சி பண்ணால் மட்டும்தான் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை கிடைச்சிடும். ஓகே. ஃபாரின் போகிறீங்களா போங்க, ஃபாரினில் போய் படிக்க போகிறீங்களா படிங்க, ஃபாரினில் போய் வேலை தேட போகிறீங்களா வேலை இப்போ ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் தனுசுக்கு. ஓ, இப்போ நீங்கள் மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது இடமாற்றம் அப்படின்னா ப்ரமோஷன்ஸா இல்லை எந்த மாதிரியான இடமாற்றம், இல்லை நம்மளே இப்போ நீங்கள் சொன்ன வீடியோ கேட்டுட்டு வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகி போகலாம் அப்படின்னு சொல்லணும், எப்படி எடுத்துக்கிறது அந்த மாற்றம்? இடமாற்றம் கண்டிப்பாக பண்ணாக்கா நல்ல ஒரு மாற்றத்தை டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியும் நீங்கள். ரெண்டாவது ஜாபுக்கு மட்டும் வேறு ஜாப் கிடைச்சிருச்சுன்னா இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகுங்க. ஏன்னா ஜாப் கிடைக்கிறது இப்போ கொஞ்சம் ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வேறு ஜாப் கிடச்சி பெட்டராக ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகும், மூவ் ஆன் ஆகிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்கிட்டு மூவ் ஆன் ஆகிக்கோங்க. இல்லை வேறு வெளியூருக்கு வேலை கிடைக்கிறத தாராளமாக மூவ் ஆன் ஆகிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குன்னும் போது நம்ம இருக்கக்கூடிய இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் ஆகும்போது அந்த பிரச்சனையே நமக்கு ஒரு பரிகாரமாக போயிடும். ஓ, ஓகே. வேறு எதுவும் தனிச்சு நம்ம செய்ய தேவையில்லை, அந்த இடத்துல விலகி நின்னாலே போதும். அதுவே கொஞ்சம் நம்ம ஒதுங்கி நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறது எப்படி இருக்குது, இன்னொரு வீட்டு வாடகை வீட்டில் இருக்கிறது எப்படி இருக்குது, கொஞ்சம் அடக்கி இருப்போம். ரெண்டாவது நம்ம ஊரில் எப்படி இருப்போம், வெளியூருக்கு போனால் எப்படி இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நம்ம இங்கே இருக்கோம், நம்ம நார்த்து சைடு போனால் நமக்கு லாங்குவேஜ் தெரிந்தால் பரவாயில்ல, தெரியலன்னா இன்னும் ரொம்ப அடக்கமாக இருக்கும். அப்படி தான். அது மாதிரி என்னென்னா ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குன்னு ஒரு இடத்துல கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது ஒரு இடத்துல ஷிஃப்ட் ஆகும்போது அது ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். பெருசாக நம்ம நிறைய விஷயம் செய்ய மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸராகவே இருக்கும். லிமிட்டடாகவே க்ளோஸராகவே இருக்கும். வெளியில் போய் ரொம்ப அகலமாக இது யோசிக்க மாட்டோம், திங்க் பண்ண மாட்டோம், இதில் போய் வம்பல மாட்ட மாட்டோம். இதுதான் சொல்லக்கூடிய தனுசுக்கு. ஓகே. இப்போ இந்த தனுசு ராசிக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லணும்னா குறிப்பாக இதை பண்ணுங்கப்பா, இது ஒன்று போதும், இதை பிடிச்சிக்கோங்க அப்படின்னா என்ன தெய்வம், அவங்க எப்படி வழிபாடு பண்ணணும்? எந்த சித்தர் வேணாலும் வழிபாடு எடுத்துக்கலாம். சித்தர் கண்டிப்பாக சித்தர் வழிபாடு வேணும். தனுசை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சித்தர் வழிபாடு வேணும். பர்டிகுலராக இந்த தட்சிணாமூர்த்தியை சொல்லக்கூடிய சித்தராக யாராவது இருப்பாங்க. ஓகே. குரு தட்சிணாமூர்த்தி. ஆமாம், சொல்லக்கூடிய சித்தர் வழிபாடு இருப்பாங்க. அந்த பேரில் ஆகக்கூடிய சித்தர்ஸ் யாராவது இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வியாசார்பாடியில் மின்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, மின்ட்டு மெட்ரோ ஸ்டேஷன் கீழே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சித்தர்னே ஒருத்தர் இருக்கார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சித்தர் வழிபாடும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு சித்தரை வியாழக்கிழமை தோறும் போயிட்டு வழிபாடு எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை தானம் கொடுத்துட்டே வந்து ரெகுலராக நல்லாயிருக்கும். ஓகே. ஏதாவது ஒரு விஷயம் தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. குறிப்பாக இதையும் சொல்லிட்டீங்கன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல இந்த தனுசு ராசிக்காரர்கள், இந்த மாதிரியான தானங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி. மஞ்சள் நிறம் பொருட்களை எதை வேணாலும் தானம் கொடுக்கலாம். கொண்டைக்கடலை கொடுக்கலாம், அப்புறம் பிஸ்கெட்ஸு கொடுக்கலாம், இல்லை மஞ்சள் நிற வஸ்திரம் கொடுக்கலாம், இல்லை மஞ்சள் தூள் கொடுக்கலாம், சந்தனம் கொடுக்கலாம். அபிஷேகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சித்தர் கோவில் அபிஷேகம் பண்ணுவாங்கன்னா சித்தருக்கு சந்தனம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லி அந்த அபிஷேகத்தை ஒரு டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அபிஷேகம் அவங்ககிட்ட சொல்லுங்க, பிடிச்சி கொடுப்பாங்க. அந்த சந்தனம் போடுறாங்க பார்த்தீங்கன்னா டப்பா, அந்த சந்தனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கோவிலுக்கு வராங்க பார்த்தீங்கன்னா அந்த பக்தர்களுக்குலாம் அவங்க கைகளால் அது கொடுங்க. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுக்கலாம். ஓகே. அது ஒரு பெரிய பரிகாரம். புதுசாக இருக்குது. நம்ம எடுத்து வீட்டில் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை மேம், அதாவது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது எனக்கு. அதுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் என்ன சொல்லுவோம், பிரதோஷ வழிபாடுக்கு என்ன சொல்லுவோம், பிற தோஷங்களை போக்கக்கூடியது தான் பிரதோஷம். ஓகேங்களா, அந்த பிரதோஷம் அன்று சிவபெருமானுக்கு சந்தனத்தை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணும்போது அந்த ஐயர்கிட்ட ஒரு டப்பாவையும் கொடுத்துருங்க. அந்த சந்தனத்தை அதில் போட்டு கொடுத்துட்டு அந்த சந்தனத்தை பிரதோஷ கோயிலுக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே அந்த பிரதோஷ வேலையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. இப்போ இவங்களுக்கு உண்டான அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் அது நம்ம பார்த்துட்ருக்கோம். பண்ணுற ராசிகளுக்கும் இந்த தனுசு ராசிக்கும் உண்டான ஒரே ஒரு ப்ளஸ் அண்ட் ஒரே ஒரு மைனஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாமே நல்லதாகவே நடக்கும், பட் அதற்கான காலம் இது இல்லை. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் உங்கள் முயற்சி போட்டுக்கிட்டே இருங்க, நல்லதே நடக்கும். உங்கள் பசங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கான செலவு பண்ணுவீங்க. உங்கள் பசங்களுக்கான செட்டில் பண்ணுறதுக்கான இதில் யோசனை எல்லாம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் பசங்களுக்கு வீடு வாங்கணும், உங்கள் பசங்களை செட்டில் பண்ணணும், உங்கள் பசங்களை கல்யாணம் பண்ணணும், உங்கள் பசங்களை படிக்க இதோட திங்கிங் தான் இப்போ தனுசு ராசிக்கு மேஜராக ஓடிட்டுருக்கும். அது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நடக்கும். இது எல்லாமே ஒரு ப்ளஸ். மைனஸ்ன்றது அதிகமாக கோவப்படாதீங்க, அதிகமாக பேசாதீங்க, பிளான் பண்ணுறது வச்சுட்டே இருங்க. உங்களுக்கு அந்த டைம் வரும்போது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். எதையும் டைவர்ட் ஆகி போகாதீங்க, எங்கேயுமே சிக்காதீங்க. தனுசு ராசி ஈஸியாக போய் எங்கேயும் சிக்கிடுவாங்க. ஓ, எங்கேயோ ஏமாங்க அதில் மட்டும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பில் சொல்கிறீங்க, இல்லைன்னா எல்லா விஷயத்துலையுமே பார்க்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தையும் ஓகே ஓகே மேம். இந்த இப்போது தனுசு ராசிக்கு குரு பயிற்சிக்கு மட்டும் இல்லாமல் இந்த பிரதோஷ வழிபாடில் ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லியிருக்கீங்க. இது மற்ற ராசிக்காரர்களும் ஃபாலோ பண்ணலாம் இல்லைங்க? எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இதில் இப்போ
கிரகங்கள் இப்போ ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு மோஸ்ட்டாக தெரியும். சந்திரன் வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் ரீதியான பொருளை வாங்கி கொடுத்து பிரதோஷம் பண்ண சொல்லிட்டு அது தானம் பண்ணணும். செவ்வாய் ரீதியான பொருளை வாங்கி கொடுத்து அது தானம் பண்ணணும். புதன்கிழமைக்கு புதன் பொருளான வாங்கி கொடுத்து தானம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றம். இல்லை அந்த தினத்தில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது ஒரு நல்ல மாற்றம். ஓகே. ஆனால் எல்லாமே வந்துட்டு எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. பிரதோஷத்தன்னைக்கு கொடுக்கும்போது கூடுதல் பலனை கொடுக்கும் அப்படின்ட்டு. பிரதோஷ நேரத்துலையும் கொடுக்கணும். 4 to 6 அந்த சாயங்காலம் பிரதோஷ நேரத்தில் கொடுக்கணும். பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷ நேரத்தில் கொடுக்கணும். பிரதோஷ நாட்களில் வர, அதுலேயும் சனி பிரதோஷம், அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமையில் வர பிரதோஷம், இந்த நாட்களில் குறிப்பாக வந்துட்டு பிரதோஷ நேரங்களில் நீங்கள் சொன்ன தானம் இந்த மாதிரியான முறைகளில் பண்ணிட்டு வரும்பொழுது குருவால் வரக்கூடிய தோஷங்கள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஒரு மிகப்பெரிய ரகசியம், ஜோதிட ரகசியம். நிறைய பேர் இது வந்து ஃபாலோ பண்ணி எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.